Hi students, last class la OGTT procedure, advices, preparation இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் 3 சார்ட் வைப்பாங்க OGTT. ஒன்று வந்து யூஸ்வலாக நார்மல் சார்ட், அதாவது பேஷண்ட் டயபெட்டிஸா இல்லை நார்மல் பேஷண்ட்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து டயபெட்டிக்கா, அதுக்கான ரீடிங்ஸ்லாம் என்னன்றது கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு இல்லாமல் இன்னொன்று வைப்பாங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, ரீனல் கிளைகோசூரியா. இந்த ரீனல் கிளைகோசூரியானா உங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்றேன். யூஸ்வலாக பேஷண்ட்டுடைய பிளட் சுகர் ஃபாஸ்டிங் போஸ்ட்பிராண்டியல் அதிகமாக இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ் இல்லையா, அவங்களுக்கு டெஃபினட்டாக யூரினில் குளுக்கோஸ் இருக்கும். கிளைகோசூரியா ஆர் குளுக்கோசூரியா ரெண்டும் ஒன்று. சம் பேஷண்ட்ஸ் குளுக்கோஸில் யூரின் மட்டும் இருக்கும், பிளட் லெவல் நார்மலாக இருக்கும். சம் பேஷண்ட்ஸ் பிளட் லெவல் அதிகமாக இருக்கும், யூரினில் குளுக்கோஸ் வராது. லைக் டயபெட்டிக் ஸ்க்ளீரோசிஸ்லாம் சொல்லுவாங்க. அதனால் இந்த 3 சார்ட்டை நீங்கள் கிளியராக வச்சுக்கணும். ஒன்று நார்மல் சார்ட், ரெண்டாவது டயபெட்டிக் சார்ட், மூணாவது ரீனல் கிளைகோசூரியா. ரைட்டா? அது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ரீனல் கிளைகோசூரியான்னு சொன்னால் என்னென்ன கண்டிஷனில் ரீனல் கிளைகோசூரியா இருக்கும், ஜஸ்ட் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி டிசீஸ் பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். ஃபேன்கோனிஸ் சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதில் வந்து டிபுலார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஃபெக்ட் இருக்கிறதுனால குளுக்கோஸ் அதிகமாக போகும், யூரின் சுகர் அதிகமாக போகும், குளுக்கோஸ் நார்மலாக தான் இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி ப்ரெக்னன்சியில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கம்மியாக கூட போகும், அதாவது குளுக்கோஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும், ஃபிசியலாஜிக்கல் இல்லையா, அதனால் யூரின் மட்டும் எக்ஸ்கிரேஷன் இருக்கும். ஸோ கிளைகோசூரியா காசஸ் கேட்டால் நம்பர் 1 ஃபேன்கோனிஸ் சிண்ட்ரோம், நம்பர் 2 ப்ரெக்னன்சின்னு எழுதிக்குவோம். சரியா? ரெண்டாவது கொஸ்டின், யூஸ்வலாக சார்ட்டு கொடுத்துட்டு உங்களை வாட் இஸ் த டயக்னோசிஸ் ஆர் ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ் அண்ட் ஜஸ்டிஃபை இட்னு கேட்பாங்க. நீங்கள் ஓஜிடியில் எப்பயுமே 4 ரீடிங் இருக்கும். ரைட்டா? ½ அன் ஹவர், 1 ஹவர், 1.5 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் 4 ரீடிங் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு இந்த லெவல்லாம் எலிவேட் ஆகிருக்கு, ஃபாஸ்டிங் வந்துட்டு 170 to 100, அதனால் அதுக்கு மேலே இருக்குது, போஸ்ட்பிராண்டியல் 100 to 140 அதுக்கு மேலே இருக்கிறதுனால இது டயக்னோசிஸ் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும். சரியா? சும்மா டயபெட்டிஸ்னு எழுதினீங்கன்னா மார்க் தர மாட்டாங்க. Because of the elevated levels of fasting and postprandial glucose levels, the patient is having diabetes mellitus. Type 1 or type 2ன்றது நீங்கள் கொடுக்குற கிளினிக்கல் ஹிஸ்ட்ரியிலிருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். யங் ஏஜாக இருந்தாக்க டைப் 1, 40+ அந்த மாதிரி இருந்தால் டைப் 2, டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸாக இருந்தால் டைப், அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் கிளினிக்கல் ஹிஸ்ட்ரியிலிருந்து. அடுத்து என்ன கேட்குறாங்க, என்ன ப்ரிப்பரேட்டரி அட்வைசஸ் கொடுப்பாங்க, அதை நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லிட்டோம். ரைட்டா? 3 days கார்போஹைட்ரேட் டயட் நார்மலாக எடுத்துக்கணும், குறைக்கவும் கூடாது அதிகமாகவும் கூடாது. மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தை அஃபெக்ட் பண்ணுற ட்ரக்ஸ் எடுத்துக்கக்கூடாது, ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் ப்ரிப்பரேட்டரி அட்வைசஸ் எழுதணும். ஏன்னா இது 2 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்த ப்ரொசீஜரில் எவ்வளோ குளுக்கோஸ், என்ன டைமு, அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட் இருக்குது அதில். 75 கிராம் ஆஃப் அன்ஹைட்ரஸ் குளுக்கோஸ் மறக்கக்கூடாது. 75 கிராம் ஆஃப் அன்ஹைட்ரஸ் குளுக்கோஸ் இன் 300 ml ஆஃப் வாட்டர் வித்தின் 5 to 10 minutes அவங்க சாப்பிட்றணும். ஓஜிடிடி டெஸ்ட்டுக்கு வரும்போதே இதுதான் அந்த கொஸ்டின். மென்ஷன் தி அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் வாட்டர், டைம், இது 3யுமே கேட்பாங்க. அதுக்கடுத்து இண்டிகேஷன், யாருக்கெல்லாம் ஓஜிடிடி பண்ணீங்க, ஆல்ரெடி அந்த வீடியோவிலே நம்ம போட்டிருக்கிறோம், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறோம். 3 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1 டவுட்ஃபுல் கேசஸ். என்ன சார் டவுட்ஃபுல்? பேஷண்ட் உங்கள்கிட்ட வரும்போது டயபெட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவான், அதாவது பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியா சொல்லுவான். பட் அவனுடைய பிளட் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் நார்மலாக இருக்கும், பிபி எலிவேட்டடாக இருக்கும், இல்லை பிபி கம்மியாக இருக்கும், ஃபாஸ்டிங் எலிவேட்டடாக இருக்கும். இதுக்கு பேர் இன்கன்க்ளூசிவ் ரிசல்ட்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் சஸ்பெக்டட் கேசஸ். இவங்களுக்கு நீங்கள் ஓஜிடிடி அட்வைஸ் பண்ணணும். ரைட்டா? ரெண்டாவது ஆல் த ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ணணும், ஏன்னா ஜிடிஎம் ரூல் அவுட் பண்ணணும். அதை தாண்டி இன்னொரு மிஸ்கரேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது 15 to 20 வீக்ஸ்லேயே அபார்ட் ஆகிடும், ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன். அதனால ஆல் டயபெட்டிக் ஆல் ப்ரெக்னென்ட் விமன் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி. மூணாவது, யாராவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதோ ஆக்சிடென்டலாக குளுக்கோஸ் யூரின் டெஸ்ட் பண்ணும்போது குளுக்கோஸ் யூரின்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜிடிஎம் பண்ணணும். ரைட்டா? ஃபாஸ்டிங் பிபி நார்மலாக இருக்குது, ஆனால் குளுக்கோஸ் வந்துட்டு யூரினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கிளைகோசூரியா பாசிட்டிவ் அப்படின்னா ஜிடிடி பண்ணணும். இதுதான் இண்டிகேஷன். ரைட்டா? யாருக்கு பண்ணக்கூடாதுன்றது நேற்றே நம்ம சொல்லிட்டோம். ஓல்ட் ஏஜ், கிரானிக் இல் பேஷண்ட், அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணக்கூடாது.
டயக்னாஸ்டிக் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்பாங்க. இதுவும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான 3 பாயிண்ட் சொல்லணும். பேஷண்ட் ஹேவிங் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் ப்ளஸ் ரேண்டம் பிளட் சுகர் இஸ் மோர் தென் 200. நம்பர் 1, ரைட்டா? உங்கள்கிட்ட வராங்க, ரேண்டமாக செக் பண்ணுறீங்க, 200 ப்ளஸ் இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, பாலிபேஜியா பாலியூரியா அப்படின்னாக்கா அவங்க டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ரெண்டாவது, ஃபாஸ்டிங் வேல்யூ வந்துட்டு 126க்கு மேலே இருந்துச்சுனாலே அவங்க டயபெட்டிஸ். ஆக்சுவலாக 100 to 126ன்னு நம்ம இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ்னு சொல்லுவோம். 126 மேலே ஃபாஸ்டிங் இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ். போஸ்ட் பிராண்டியல் உங்களுக்கு தெரியும், 200க்கு மேலே, இது ஓஜிடிடியில் 200க்கு மேலே இருந்துச்சுனாக்கா டெஃபினட்டாக பண்ணும். இந்த 3 டெஸ்ட்டுமே ரிப்பீட்டடாக 1 more டெஸ்ட் 2 more டெஸ்ட் பண்ணிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும், சிங்கிள் டெஸ்ட்டில் பண்ணக்கூடாது, ரைட்டா? இது முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு HbA1c லெவல் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. நார்மல் பேஷண்ட்டை கொடுத்தாலும் சொல்லணும், நீங்கள் டயபெட்டிக் கொடுத்தாலும் சொல்லணும். நார்மல் பேஷண்ட்டுக்கான லெவல் என்ன சொல்லுவீங்க? லெஸ் தென் 5.5% சொல்லுவீங்க, ரைட்டா? அதுக்கடுத்து 5.5 to 6.5 இருந்தால் என்ன சொல்லுவீங்க? அந்த கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் ப்ரீ டயபெட்டிஸ். நீங்கள் இந்த வேர்டு எழுதினா தான் மார்க் கொடுப்பாங்க. ப்ரீ டயபெட்டிஸ் 5.5 to 6.5%. அதுக்கடுத்து மோர் தென் 6.5 இருந்துச்சுன்னா டெஃபினட்டா ஃப்ராங்க் கேஸ், டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், ரைட்டா? இதில் சில காம்ப்ளிகேட்டடாக ட்விஸ்டடாக கேட்கணும்னு நினச்சிட்டு மோர் தென் 9 mg HbA1c கொடுத்துட்டாங்கன்னா தே வில் பி கால்ட் அஸ் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக் மெல்லிட்டஸ் பேஷண்ட்ஸ். ஓகேவா? இவ்வளோ விஷயம் இருக்குது, 4 விஷயம் இருக்குது. நார்மல் சொல்லணும், ப்ரீ டயபெட்டிஸ் சொல்லணும், டயபெட்டிஸ் சொல்லணும், அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் சொல்லணும், 4 சொல்லணும். இதுக்கு அடுத்து நார்மல் ரீனல் த்ரெஷ்ஹோல்டு சொல்லணும், அண்டு டிபுலார் மேக்ஸிமம் ஆஃப் குளுக்கோஸ் 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பருமே ஓஜிடிடியில் உங்களை கேட்பாங்க. நார்மல் த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ உங்களுக்கு தெரியும், 170 to 180 mg/dL. இந்த டிபுலார் மேக்ஸிமம் ஆஃப் குளுக்கோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பார்த்தீங்கன்னா 375 mg/min. 375 mg/min. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓஜிடிடி ரிலேட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். சப்போஸ் வாட் இஸ் த நேம் ஆஃப் த டெஸ்ட் ஃபார் யூரின் சுகர் அப்படின்னா பெனடிக்ஸ் டெஸ்ட்னு சொல்ல போறீங்க. இந்த பெனடிக்ஸ் டெஸ்ட்டை வேற ஏதாவது சப்ஸ்டன்சஸ் ஆர் சப்ஸ்ட்ரேட்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணுதான்னு கேட்பாங்க. நேம் தி இன்டர்ஃபியரிங் சப்ஸ்டன்சஸ் ஃபார் த பெனடிக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு. ஏன்னா அதுவும் பாசிட்டிவ் கொடுக்கும். அதான் நம்ம ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் வீடியோ போட்டிருக்கிறோம். நான் கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்சஸ் விச் வில் கிவ் பெனடிக்ஸ் பாசிட்டிவ், ரைட்டா? நம்ம முன்னே சொன்னோம், ஒரு அஸ்கார்பிக் ஆசிட், ஒரு ஹோமோஜென்டிசிக் ஆசிட், ஒரு சாலிசிலிக் ஆசிட், இது எல்லாமே என்ன செய்யும்? பெனடிக்ஸ் பாசிட்டிவ் கொடுக்கும். பட் கம்மிங் அண்டர் நான் கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? மறந்துடக்கூடாது. இப்போ இந்த டயக்ராம் போட போறீங்க. டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தியரியில் கேட்டாலும் சரி, ப்ராக்டிக்கலில் கேட்டாலும் சரி, டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ண போறீங்க? கிராஃப் போடும்போது எக்ஸ் அண்ட் ஒய், ரைட்டா? எக்ஸில் என்ன பண்ணுறீங்க? 1 சென்டிமீட்டர் வந்துட்டு ½ an hour, அடுத்த 1 சென்டிமீட்டர் 1 hour, 1.5 to 2.5 சொல்லிட்டு ஒரு ஸ்கேல் மார்க் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ப்ராக்கெட்டில் அது கீழே என்ன எழுதணும்? டைம் இன் ஹவர்ஸ். மறந்துடக்கூடாது. லேபிளிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி கிராஃப். எக்ஸ் ஒய் போடுறீங்க. எக்ஸில் ஒரு சென்டிமீட்டர்லேயே ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் 1 சென்டிமீட்டர் இஸ் ½ an hour, செகண்ட் 1 சென்டிமீட்டர் இஸ் 1 hour, then 1.5 hour, 2 hours, 2.5 hours, ரைட்டா? ஏன்னா நம்ம 5 சாம்பிள்ஸ் தான் பிளட் எடுக்க போகிறோம், யூரின் எடுக்க போகிறோம். அதனுடைய மார்க்கை வச்சு நம்ம பிளாட் பண்ண போகிறோம் கிராஃப். ஒய் ஆக்சிஸ் வந்தீங்கன்னா அதேமாதிரி 1, 2, 3 சென்டிமீட்டர்ஸ் போட்டுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டரில் 50 mg போடுங்க குளுக்கோஸ். ஏன்னா ஒய் ஆக்சிஸ் வந்து பிளட் குளுக்கோஸ் வித்தின் ப்ராக்கெட்டில் mg/dL. இந்த டைம்னு போடும்போது இன் ஹவர்ஸ், ஒய் ஆக்சிஸில் பிளட் குளுக்கோஸ் போடும்போது mg/dL போட்டுட்டு ஒரு சென்டிமீட்டர்லையும் 50, 100, 150, 200, 250, 300, 400 வரைக்கும் போட்டுக்கோங்க, ரைட்டா? ஏன்னா நார்மல்னா நீங்கள் 200 தாண்ட வேண்டாம். பட் டயபெட்டிஸில் சம்டைம்ஸ் 350, 400லாம் போகுன்றதுனால ஒய் ஆக்சிஸில் 400 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஒய் ஆக்சிஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஒன்று 126ல் ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் எழுத்துக்கோங்க. 180ல் மார்க் பண்ணி ஒரு லைன் எழுத்துக்கோங்க. ஏன்னா 180ன்றது ரீனல் த்ரெஷ்ஹோல்ட் ஃபார் குளுக்கோஸ். யூஸ்வலாக அந்த நார்மல் இம்பேர்டு குளுக்கோஸ் எல்லாம் 180 கீழே தான் கிராஃப் வரணும். ஈவன் ரீனல் கிளைகோசூரியா கூட கிராஃப் 180 ரீனல் த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் குளுக்கோஸுக்கு கீழே தான் வரும். டயபெட்டிஸ் மட்டும்தான் 180க்கு மேலே வரும், ரைட்டா? ஸோ உங்கள் கொஸ்டின் இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸா, உங்கள் கொஸ்டின் ரீனல் கிளைகோசூரியாவா, உங்கள் கொஸ்டின் நார்மலா, உங்கள் கொஸ்டின் டயபெட்டிக்கான்றது
ரீனல் த்ரெஷோல்டையும் இந்த ஐஜிடி லைனையும் வச்சு நீங்கள் டயக்ராம் போடணும், ரைட்டா? இப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு நேராக என்ன குளுக்கோஸ் வேல்யூ, 1 ஹவருக்கு நேராக என்ன குளுக்கோஸ் வேல்யூ, 1.5க்கு என்ன வேல்யூன்றதை பிளாட் பண்ணி, தட் இஸ் மார்க் பண்ணிக்கோங்க, இன்ட்டு போட்டுக்கோங்க. அதை கனெக்ட் பண்ணீங்கன்னாக்கா யூ வில் கெட் எ கிராஃப். புரியுதா? நார்மல் பேஷண்ட்டுக்கு 50-70ல் ஆரம்பிச்சதுன்னா அதே மாதிரி 70-80க்குள்ளே வந்து முடிஞ்சிடும். அதாவது 5th சாம்பிள். டயபெட்டிக்ஸுக்கு ஆரம்பிக்கிறதே 200ல் தான் ஆரம்பிக்கும், அது அப்படியே 300-400 வரைக்கும் மேலே போய்டும், ரீனல் த்ரெஷோல்டுக்கே வராது. சம்டைம்ஸ் ரீனல் த்ரெஷோல்டை போய் டச் பண்ணோம், திரும்ப நார்மல் லைனுக்கு வந்துடும். அது மாதிரி நீங்கள் கிளியராக டயக்ராம் போடணும். நான் உங்களுக்கு 3 ஓஜிடிடி சார்ட்டும் இதில் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் சார்ட்டை படிச்சுட்டு நான் சொல்ல டிஸ்கிரிப்ஷனையும் வச்சுக்கிட்டு இந்த 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, ப்ராக்டிக்கலையும் அட்டன் பண்ணுங்க, சரியா? And mark the renal threshold at 180, mark the 126 for IGT graphs. Normal and IGT always coming under renal threshold. Diabetes mellitus and uncontrolled diabetes mellitus always above the renal threshold values. This is the how to draw the OGTT for GDM patients or suspected cases for diabetes and renal glycosuria patients. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் அப்புறமா கேட்டுக்கோங்க. பாய்.